வாசமான புத்தகங்கள், சுவரொட்டிகள் எங்கும் நிறைந்து காணப்படுகின்றன. ஒரு தடவை பார்த்ததோடு போய்விட்டால் பாவம் அல்ல, ரெண்டாம் தரம் அதை திரும்பி பார்த்தால் அது பாவம் என்று பில்லி கிரஹாம் அடிக்கடி தன் செய்தியில் கூறுவார். ஒரு ஸ்திரீயையோ புருஷனையோ இச்சையோடு பார்த்தாலே அது பாவம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. அப்படியானால் இன்று எத்தனை பேர் பாவ படுகொலியில் இருக்கிறோம்? பாவ பரிகாரி நம்மை பாசமாய் அழைக்கிறார். ஒரு ஆலயத்தில் நற்செய்தி கூட்டங்கள் அமெரிக்காவில் நடைபெற்று கொண்டிருந்தன. கோல்கேட் பால்மொலிவ் நிறுவனத்தின் ஸ்தாபகர் சாமுவேல் கோல்கேட்டும் அதில் பங்கெடுத்தார். அவர் 22/3/1822 முதல் 23/4/1897 வரை அமெரிக்காவில் வாழ்ந்தார். ஆலயத்தில் ஒரு பெண்ணும் அங்கிருந்தார். ஆண்டவரால் தொடப்பட்டு கதறி அடைந்து பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றாள். அப்பெரிய கூட்டத்தில் எழுந்து சாட்சி சொல்லிவிட்டு தன்னையும் ஆலயத்தில் அங்கத்தினராக சேர்த்துக்கொள்ளும்படி கூறினார். அங்கத்தினர் அனைவரும் முகம் சுழித்தனர். இதனை கவனித்த கோல்கேட் எழும்பி அவர்களிடம், நாம் பாவ மன்னிப்புக்காக ஜெபித்ததில் தவறு செய்துவிட்டோம். குறிப்பிட்ட பாவங்களை மட்டும் மன்னியும் என்று ஜெபித்திருந்தால் ஒருவேளை இந்த பெண்ணை மன்னிக்காமல் இருந்திருப்பார். எனவே எப்படிப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பட்டியலை ஆண்டவருடன் கொடுப்போம் என்றார். அனைவரும் உள்ளத்தில் குத்தப்பட்டவர்களாக அப்பெண்ணை சேர்த்து கொண்டனர். எந்த பாவியையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பரம தகப்பன் நமக்கு உண்டு. ஆனால் நாம் எளிதில் மற்றவருடைய அவர்கள் செய்த தவறுக்காக காலமெல்லாம் நோகடித்து கொண்டே இருக்கிறோம். இந்த பழக்கத்தை நம்மை விட்டு விலக்கி வலுதிப்பி போன ஆடுகளை தேடி தெரியும் நல்ல மேய்ப்பனுக்கு நாம் உதவி செய்வோம். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். ரோமன்ஸ் 3:23 For all have sinned and fall short of the glory of God. One song. என் பாவங்கள் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனா என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனா என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். நேசரின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, மற்றவர்கள் செய்த தவறுக்காக காலமெல்லாம் அவர்களை நோயெடுத்து கொண்டே இராமல் இந்த பழக்கத்தை உண்மை விட்டு விலக்கி வளைந்து போன ஆடுகளை தேடி தெரியும் நல்ல மேய்ப்புக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று நான் அறிந்து கொண்டேன் சுவாமி. என்னை என்னுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை உம்மை பின்பற்றி மற்றவர்களை மந்தையில் சேர்க்க உதவி செய்ய வேண்டும் என்று ஏகோஸ்வமே சேனாமத்தில் கெஞ்சுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.